திமுகவுடன் கூட்டணியை தொடர வேண்டும் என்பது தமிழக காங்கிரஸ் தலைவர்களின் எண்ணம். ஆனால் திமுகவின் கூட்டணி கணக்குகள் டெல்லி மேலிடத்தின் கணக்குகளுடன் ஒத்துப்போகவில்லை என்ற காரணத்தால் அக்கட்சியில் நிர்வாகிகள் இரு பிரிவுகளாக செயல்பட்டு வருகின்றனர். இதனால் காங்கிரஸ் திமுக கூட்டணியா அல்லது தாவேகாவுடன் புதிய கூட்டணியா என்ற விவாதம் கட்சிக்குள் தீவிரமாகியுள்ளது. கடந்த சில மாதங்களாக தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் திமுக அதிக இடங்களை ஒதுக்க வேண்டும், ஆட்சியில் பங்கும் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வந்தனர். ஆனால் திமுகவில் இவை சாத்தியமில்லை என்றதால் சிலர் நேரடியாக விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்கலாம் என டெல்லி தலைமையிடம் பரிந்துரை செய்தனர். இதனால் காங்கிரஸ் தாவேகா பக்கம் செல்லக்கூடும் என எதிர்பார்ப்பும் உருவானது. இந்த நிலையில் இந்த குழப்பத்தை தீர்க்க காங்கிரஸ் டெல்லி தலைமை 5 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவை கடந்த வாரம் அமைத்தது. இதில் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் தலைமையில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, சட்டப்பேரவை தலைவர் சே. ராஜேஷ்குமார், தேசிய செயலாளர்கள் சூரஜ் ஹெக்டே மற்றும் நிவேதித் ஆல்வா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இக்குழு முதற்கட்டமாக அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்தியது. இந்த நிலையில் திடீரென காங்கிரஸ் தரப்பு தலைவரும் தரவு பகுப்பாய்வு நிபுணருமான பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்தித்தது பெரிய செய்தியானது.